நண்பா, நம்ம சிசிஎன் சர்டிஃபிகேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். சிசிஎன் சர்டிஃபிகேஷனில் இது 4th வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக் நெட்வொர்க் கான்செப்ட்னா என்னன்னு பார்த்தோம். 2வது வீடியோவில் ஓஎஸ்ஐ லேயரில் ஒரு நெட்வொர்க்கில் எப்படி பேக்கேஜ்லாம் சென்ட் ஆகுது எக்ஸாம்பிளோட பார்த்துருந்தோம். 3வது வீடியோவில் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயரான இந்த அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் இந்த 3 லேயரை பற்றி 3வது வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ 4வது வீடியோவில் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர்னா என்னன்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸு அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது லேயரு. நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிற நம்ம இந்த லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயரான இந்த அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன் இந்த 3 லேயரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயரான இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரு என்னென்னு பார்த்துடலாம். டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்க்கறதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கை நம்ம எப்படி டெஃபினேஷன் கொண்டு வந்திருக்கோம். மோர் தென் ஒன் ஹோஸ்ட் டேட்டாவை கம்யூனிகேஷன் பண்ணுறது தான் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டா கம்யூனிகேஷன் ஹோஸ்ட்டுக்கு நடுவே ரிலேபிளாக நடக்குதா இல்லை அன்ரிலேபிளாக நடக்குதா டிசைட் பண்ணுற லேயர் தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். ரிலேபிளாக நடந்தால் அது எப்படி பேக்கெட்ஸ் சென்ட் பண்ணணும், அன்ரிலேபிளாக இருந்தால் அது எப்படி பேக்கெட் சென்ட் பண்ணணும், இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் தான் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா ரிலேபிள் கம்யூனிகேஷனாக என்ன, அன்ரிலேபிள் கம்யூனிகேஷனாக என்னன்னு பார்க்கணும். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் 2 முக்கியமான ப்ரோட்டோக்காலும் இன்வால்வ் ஆகியிருக்கு. என்னென்னா டிசிபி டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், அடுத்து பார்த்தீங்கன்னா யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த 2 ப்ரோட்டோக்கால். டிசிபியை ரிலேபிள் கம்யூனிகேஷனும் யூடிபியை அன்ரிலேபிள் கம்யூனிகேஷனும் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராமை பாருங்கள். சோர்ஸ் ஹோஸ்ட், டெஸ்டினேஷன் ஹோஸ்ட். நம்ம இந்த சிசிஎன்ஏ டாபிக் கம்ப்ளீட் பண்ணுற வரையும் 2 வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்துவோம். சோர்ஸ், டெஸ்டினேஷன். இந்த சோர்ஸ்னால் என்ன, டெஸ்டினேஷன் என்ன, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? இப்போ நீங்கள் லெட்டர் எடுத்துங்க. லெட்டர்னால் கடிதம். லெட்டரில் என்ன பண்ணுவீங்க, ஃப்ரம்மு யாருக்கு அனுப்பணுமோ அவங்க ஃப்ரம் அட்ரஸ் எழுதுவீங்க. அது யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டு அட்ரஸ் நம்ம போடுவோம். அதே மாதிரி தான் நெட்வொர்க்லேயும் 2 ஹோஸ்ட்டுக்கு இடையே கம்யூனிகேஷன் நடக்கும்போது அந்த பர்டிகுலர் பேக்கெட்ஸு எங்கேருந்து ட்ராவல் ஆகுது, அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை சோர்ஸ் ஹோஸ்ட்டுன்னும், அந்த பர்டிகுலர் பேக்கெட்ஸு எந்த ஹோஸ்ட்டில் போய் சேரணுமோ அதை டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுன்னு நம்ம பிரிச்சுக்குவோம். இன்னும் ஒரு கிளியராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன். அது வந்து சோர்ஸ்னு வச்சுக்கிங்க. நான் ஒரு பிக்சர் எடுக்கணும். அந்த பிக்சர் என்கிட்ட இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஹோஸ்டான இன்னொரு லேப்டாப்பில் இருக்குது. அப்போ நான் எங்கே போய் பார்க்க போகிறேனோ அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டு டெஸ்டினேஷனாகவும், நான் எங்கேருந்து இந்த ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுறேனோ அது சோர்ஸ் ஹோஸ்ட்டுன்னு பிரிச்சுக்கிறோம். இப்போ நான் என்னோடய சோர்ஸ் ஹோஸ்ட்டிலேருந்து டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கு இருக்கிற ஒரு பிக்சரை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 MB இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த பர்டிகுலர் ஃபைலு என்னோடய லேப்டாப்பில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ என்னோடய லேப்டாப்பில் இருந்ததுன்னா நான் ஓப்பன் பண்ணி அந்த பிக்சரை நான் பார்த்துருவேன். அது இன்னொரு நபரான இன்னொரு ஹோஸ்ட்டில் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இந்த சோர்ஸ் ஹோஸ்ட்லேருந்து 5 MB ஃபைலை மொத்தமாக ஒரே பர்டிகுலர் பேக்கெட்ஸாக வந்து எனக்கு சேராது. அது எப்படி வந்து சேரும்னா சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பிரிச்சுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 MB ஃபைல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 5 MB ஃபைல் என்ன பண்ணுன்னா ஒரு பேக்கெட்ஸாக டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்லேருந்து சோர்ஸ் ஹோஸ்ட்டுக்கு வந்து சேரும். ஸோ இந்த 5 பேக்கெட்ஸும் வந்து சேர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 3 இருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன், ப்ரெசன்டேஷன், செஷன். இவங்களோட ஹெல்ப்னால் இந்த பிக்சரு நான் வந்து சோர்ஸ் ஹோஸ்ட்டில் என்னால் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த சோர்ஸ் ஹோஸ்ட்டுக்கும் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் டிசிபின்னு ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி என்ன பண்ணுதுன்னா, அதாவது ரிலேபிள் கம்யூனிகேஷனாக நடக்குதுன்னா, அப்படின்னா எல்லா பேக்கெட்ஸையும் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டை ரீச் பண்ண டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் என்ன பண்ணும்னா, நீ அனுப்புகிற பேக்கெட்ஸ் எனக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு திரும்ப டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கு அனுப்பிவிடும். ஸோ இந்த சோர்ஸ் ஹோஸ்ட்டும் இந்த டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். டிசிபி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணும்போது டெஸ்டினேஷன் போய் சேரக்கூடிய எல்லா பேக்கெட்ஸும் அக்னாலஜ்மெண்ட் சோர்ஸுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நீ அனுப்பின முதல் பேக்கெட்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு, 2வது பேக்கெட்ஸ் கிடைச்சிடுச்சு. அனுப்புகிற ஒரு பேக்கெட்ஸும் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலேபிள் கம்யூனிகேஷனாக என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. நான் டிசிபி யூஸ் பண்ணும்போது எனக்கு 100% அந்த கம்யூனிகேஷன் பேக்கெட்ஸ் லாஸ் இல்லாமல் நடக்கும். இன்கேஸ் லாஸ் ஆகுதுன்னா
அந்த பேக்கெட்ஸு திரும்ப அனுப்பி ஃபுல்ஃபில் பண்ணிடும் இந்த டிசிபி புரோட்டோகால். அப்போ ரிலேபிள் கம்யூனிகேஷன் என்னன்னு தெரிகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அன்ரிலேபிள் கம்யூனிகேஷன்னா எப்படி நடக்குதுன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த அன்ரிலேபிள் கம்யூனிகேஷன் சீக்வன்ஸ் நம்பர் அக்னாலஜ்மெண்ட் எதுவுமே நடக்காது. இதில் யூஸ் பண்ணுற யூடிபி யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அதோட வேலை பேக்கெட்ஸை நெட்வொர்க்கில் சென்ட் பண்ணுற வேலை மட்டும்தான். அது டெஸ்டினேஷன் போய் ரீச் பண்ணிச்சா ரீச் பண்ணலையா அந்த யூடிபி கவலைப்படவே படாது. அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், ரிலேபிள் கம்யூனிகேஷன் இருக்கும்போது அன்ரிலேபிளான கம்யூனிகேஷன் யூடிபின்னு புரோட்டோக்காலை நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பேக்கெட்ஸோட சைஸ் டிசிபியோட யூடிபி பேக்கெட் சைஸ் ரொம்ப கம்மி. ஸோ நான் ஒரு பேக்கெட்ஸ் அனுப்புகிற இடத்துல மோர் தென் 1 பேக்கெட்ஸ் யூடிபியில் அனுப்ப முடியும். ஸோ நெட்வொர்க்கில் ஸ்பீடு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் யூடிபி புரோட்டோக்கால் யூஸ் பண்ணும்போது ஃபீல் பண்ணுவோம். டிசிபி கம்யூனிகேஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், யூடிபி கம்யூனிகேஷன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, அதிகபட்சமாக நம்ம யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் டிசிபி கம்யூனிகேஷன் தான். நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, டிசிபி கம்யூனிகேஷன் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசிபியை யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேஷன் நடக்குது. யூடிபி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ரீலே ஆகக்கூடிய எல்லா இடத்துலையுமே யூடிபி தான் யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கிரிக்கெட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அது பார்த்தீங்கன்னா யூடிபி கம்யூனிகேஷன் பேஸ் பண்ணி தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கைப்பு மெசேஞ்சர்ஸு எல்லாத்துலேயுமே, அதாவது லைவாக எங்கெல்லாம் ரிலே நடக்குதோ அங்கெல்லாம் நாம் யூடிபியை தான் யூஸ் பண்ணுறோம். 2 விஷயத்துக்காக. ஒன்று என்னன்னா, கம்பேர் டு டிசிபி யூடிபியை விட பேக்கெட்ஸ் சின்னதாக இருக்கிறதுனால அதிக பேக்கெட் சென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும். 2வது என்னென்னா, இன்டர்நெட் கால் நீங்கள் பேசும்போது நிறைய இடத்துல வாய்ஸ் சரியாக கேட்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கான்வர்சேஷன், நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் கேட்கும்போது நீங்கங்கிறது வந்து சேர்ந்துருக்கும், எப்படி ஒரு மாதிரியாக ட்ராப் ஆன மாதிரி இருக்கும், இருக்கீங்கங்கிறது கிளியராக வரும். இன்கேஸ் நான் டிசிபி யூஸ் பண்ணி இந்த கம்யூனிகேஷனை நடத்தியிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்றதில் எப்படிங்கிற பேக்கெட்ஸை லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த எப்படி திரும்ப அனுப்ப ட்ரை பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்காது, நான் பேசுகிறது என்னன்னு புரியாது. எப்படி கேட்கும்னா, நீங்கள் இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்கும். ஒரு குழப்பமான விஷயமாக உங்களை ரீச் ஆகும். ஸோ அதனால் லைவ் ரிலே நடக்கிற எல்லா இடத்துலையுமே நாம் யூடிபி புரோட்டோக்கால் தான் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், கிரிக்கெட் நடந்துகிட்டு இருக்கு, கிரிக்கெட் பார்த்து இருப்போம், திடீர்னு ஸ்டக் ஆகும். கொஞ்ச நேரத்தில் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க, விக்கெட் ஆகி போயிட்டு இருப்பாங்க. அந்த நடுவில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து யூடிபி அப்படின்னு புரோட்டோக்கால் மூலமாக தான் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் கம்யூனிகேஷன் ரிலேபிளாக நடக்கணுமா அன்ரிலேபிளாக நடக்கணுமா? இந்த ரிலேபிள் கம்யூனிகேஷன் அன்ரிலேபிள் கம்யூனிகேஷனுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது, அது கனெக்ஷன் ஓரியன்ட் கனெக்ஷன் லெஸ் புரோட்டோக்கால். டிசிபியை கனெக்ஷன் ஓரியன்ட் புரோட்டோக்கால்னு சொல்லுவோம், யூடிபியை கனெக்ஷன் லெஸ் புரோட்டோக்கால்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரில் இந்த பர்டிகுலர் டேட்டா கம்யூனிகேஷன் எப்படி நடக்கும் டிசைட் பண்ணக்கூடியதான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை என்னென்னா, சோர்ஸ் ஹோஸ்ட்டுக்கும் டெஸ்டினேஷன் ஹோஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கனெக்ஷன் ஓரியன்டாக இருக்கணுமா கனெக்ஷன் லெஸ்ஸாக இருக்கணுமா, கனெக்ஷன் ஓரியன்டாக இருந்தால் எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும், கனெக்ஷன் லெஸ்ஸாக இருந்தால் எப்படி கம்யூனிகேஷன் நடக்கும் அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் என்ன, இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலமாக நெட்வொர்க்கில் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த நெட்வொர்க் லேயர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது CCNA பற்றி படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் விரும்புனாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நெட்வொர்க் லேயரை பற்றி நம்ம படிப்போம். சரிங்களா? தேங்க்யூ, பாய்.